சங்கீதம் 118:9 வாசிக்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். நம்ம மனுஷனை ஒரு நாளும் நம்பக்கூடாதுங்க. சங்கீதம் 146:3-5 வசனங்களை நம்ம வாசித்தோன்னு சொன்னால், பிரபுக்களையும் ரட்சிக்கத்தக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பக்கூடாது, மனுஷனை நம்ம நம்பக்கூடாது. காரணம், முதலாவது அவனுடைய ஆவி பிரிந்து போகும். ரெண்டாவது, அவன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டபடியினாலே மண்ணுக்கே திரும்பிடுவான். மூன்றாவது, அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம நம்பிக்கை தேவன் மேலே மாத்திரம் வைக்கணும். நம்முடைய பற்றுதல், விருப்பம் அவர் மேலே மட்டும்தான் வைக்கணும். அதனால் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பணும்னா அவங்க நம்மளை கைவிட்டுடுவாங்க. ஆகவே நம்மளை நடத்துகிறவரை, மரணம் வரைக்கும் நம்மளை நடத்துகிறவரை பற்றி கொள்வோம், அவரை விசுவாசிப்போம், அவர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.